ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாளில் நாம் சற்று நேரம் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பதற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் புஸ்தகம் அவருடைய 1ஆம் அதிகாரம் அவருடைய 27, 28வது வசனத்தை நாம் தியான வசனமாக நாம் எடுத்துக்கொண்டோம். வாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 27, 28. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, உம்முடைய மகிமையான ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிருஷ்டிப்பை குறித்து இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். சிருஷ்டிகரே, சர்வ வல்லவரே, சகலத்தையும் படைத்தவரே, சர்வ மகிமை உள்ள தேவனே, உம்முடைய ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அநாதி நோக்கத்தின்படி ஆண்டவரே, உம்முடைய தீர்மானத்தின்படி தேவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, எங்களை ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். உம்முடைய சாயலை படைத்து உம்முடைய சித்தத்தையும் உம்முடைய திட்டத்தையும் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்குள் நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம். எங்களை படைத்தீரும் மக்கள் நன்றியப்பா. இந்த வசனத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கர்த்தர் கற்றுத்தாரும். ஆசீர்வதியும். உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, அருமையாக இந்த வேத வசனத்தை நாம் வாசித்தோம். ஆனால் வேதாகமத்தில் முதல் பெண் என்கிறதான அந்த ஏவாளை குறித்து நாம் இந்த நாட்களிலே சற்று தியானிப்பதற்காக தேவ ஆவியானவர் இருதயத்தில் ஒரு ஏவுதலை தந்தபடினாலே இந்த வசனத்தை நாம் எடுத்திருக்கிறோம். ஏவாளை குறித்து நாம் இந்த இடத்துல நாம் தியானிப்பதற்காக போகிறோம். சற்று நேரம் இந்த வசனத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே சொல்லியிருக்கு பாருங்க, தேவனாகிய கர்த்தர் ஆதாமை படைத்தார். ஆனால் ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் கொடுத்தார். ஒரு துணை ஆதாமு இடத்துல ஆண்டவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட ஒரு ஆதி மனிதனை தேவ சாயலில் சிருஷ்டித்தவர். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. ஆனால் இதில் இருந்து நாம் இன்றைக்கு என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அந்த ஆதாம் தனிமையாய் ஒரு மனிதன் இருக்கும்போது தேவ திட்டம் பூரணப்படாது. அதனால் அந்த ஆதாமுக்கு ஒரு ஏற்ற துணை ஆண்டவர் கொடுத்தார். ஏவாள் என்கிற அருமையான ஒரு துணையை கர்த்தர் கொடுத்தார். அந்த 2 பேரையும் அழைத்து அங்கே சொல்லியிருக்கிற பாருங்க, 28வது வசனம் 1ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ஆளுகையை அவங்க கையில் கொடுக்கார் பாருங்க. ஒரு திட்டம், தேவன் படைத்த ஒரு நோக்கம். அந்த திட்டத்தின்படி 2 பேருக்கும் ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை கொடுக்கிறார். என்ன செய்யணும்? நீங்கள் பல்லுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும், அதை ஆண்டு கொள்ளணும் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இங்கே அவங்களுக்கு கொடுத்த காரியம் பல்லுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளணும். அப்போ இது ஆதாமால் மட்டும் முடியாது, அதுக்கு ஒரு துணை வேணும். அதனால் ஏவாளை கர்த்தர் கொடுத்தார். இப்போ 2 பேரிடத்துலையும் அருமையாக என்ன செய்தார்? ஒரு காரியத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ 2 பேரும் உடன்பட்டால் தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். 2 பேரும் இந்த காரியத்திற்கு ஒத்துழைத்தால் தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அப்போ தேவ திட்டத்தில் இருக்கிறது ஆதாமும் ஏவாளும். அப்போ அந்த ஏவாள் அந்த ஆதாமோடு இணைந்து 2 பேரும் தேவனோடு இணைந்து இருந்தால் மட்டும்தான் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும். இப்போ நம்ம ஆதாம் ஏவாளுக்குள்ளே என்ன சம்பவித்ததுன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ பாருங்கள், இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? நமக்கு ஆண்டவர் அருமையாய் ஒரு குடும்பம் தான் கர்த்தருடைய சமூகத்தில் முதல் கர்த்தர் ஏற்படுத்தினது. ஒரு தனி மனிதன், அடுத்து குடும்பம், அடுத்து பிள்ளைகள், அடுத்து தான் சபை.
அப்போ ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் என்கிறத குறித்து இது முதல் சாட்சி பாருங்கள். அந்த குடும்பம் தேவ சமூகத்தில் தேவனோடு கூட நடக்கணும், தேவ சத்தத்தை கேட்கணும். இங்கே சொல்லியிருக்குது, பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும், அதை கீழ்ப்படுத்தணும், அதை ஆண்டு கொள்ளணும். இவ்வளவு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்திருக்க ஆதி மனுஷனிடத்தில் கொடுத்து விட்டார். இப்போ பாருங்கள், ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அவங்க கையில் இருக்குது. இதுக்கு தலையாறிய தேவன் இருக்கார். தேவனுடைய ஆலோசனையை கேட்டு இவங்க நடக்கணும். இவங்க எப்படி இருக்கணும்? பழுகணும், பரிசுத்த சந்ததியை பெற்றெடுக்கணும், சந்ததியினால் பூமி பெருகணும், பூமி நிரப்பப்படணும். அதை என்ன செய்யணும்? இவங்க கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணும். ஒரு பெரிய ப்ராசஸிங்கை இவங்க கையில் கொடுத்தாச்சு ஆண்டவர். இப்போ இதை யார் பார்த்துட்ருக்கா? சபிக்கப்பட்டு ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைக்கிறதுக்கு முன்னே பூமியில் தள்ளப்பட்டு விழுந்த ஒரு சத்ரு, ஒரு பிசாசு உண்டு. இதை அழகாக அவன் பார்த்துட்டே இருக்கான். இப்போ இதில் தேவ திட்டம் என்னென்னா, அவன் தள்ளப்பட்டு கீழே வந்துட்டான். அந்த தள்ளப்பட்டு கீழே வந்த இடம் கீழ்ப்படியாமைனாலே அவன் கீழே வந்துட்டான். லூசிபர் ஆகிய காப்பாற்றுவதற்கு என்று அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப்பாகிய அந்த பிசாசானவன் என்ன பூமியில் வந்துட்டான். இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது. அதனால் இங்கே இருந்து ஒரு என்ன சொல்லுது, இந்த பிசாசு ஜெயித்து கீழ்ப்படிந்து ஒரு கூட்டம் அங்கே பரலோகத்துக்கு போகணும், அந்த இடத்த நிரப்பணும். அதனால் பூமியிலேருந்து ஒரு பரிசுத்த சந்ததி எழும்பணும். அதுக்காக தான் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்கே தொடங்கினார். அதே மல்கியா 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தில் சொன்னார், பரிசுத்த சந்ததியை பெரும்படிக்கு தானே. அப்போ பரிசுத்தத்தினால பூமி நிரப்பப்படணும். ஏன்னா பூமியில் கீழே ஒருத்தன் வந்துட்டான், கீழ்ப்படியாதவன் வந்துட்டான். பரிசுத்தத்தினால பூமி நிரப்பப்படணும். இப்போ இது என்ன செய்யலாம்? ஆதாம் ஏவாளை கொடுத்து ஒரு நல்ல ஒரு திட்டத்தை, தீர்மானத்தை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாள் மூலம் பூமியில் உலாவ, அவங்க மூலம் ஒரு சந்ததி எழும்ப, அது ஒரு பெரிய பரிசுத்த சந்ததியாக தேவ சமூகத்துக்கு போகணும், தேவனை ஆராதிக்கணும். இதுதான் தேவ திட்டம். ஆனால் இங்கே என்ன செய்வார்? சர்ப்பம் இங்கே கீழே தள்ளப்பட்டதான அந்த சத்ரு இவங்களை பார்த்துட்டே இருக்கார். இவங்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்காரு. தேவன் கொடுத்த திட்டங்கள், தேவனுடைய காரியங்கள், தேவன் இவர்களோடு உலாவுகிறது எல்லாவற்றையும் பார்த்துட்டே இருக்கார். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது அழகாக இங்கே ஒரு சம்பாஷணை நடக்கிறது. 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3:1 வசனத்திலேருந்து 7 வசனங்கள் வரையில் நீங்கள் அதில் வாசித்து பார்த்தால் தெரியும். அதை தான் சொல்லுகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது, பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ இங்கே 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து 7வது வசனம் வரையிலும் வாசிக்கும்போது, ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் ஒரு லாவி கொண்டிருந்தால் உறவாடிட்டு இருந்தார். இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், ஏவாள் இப்போ யாரோடு பேசி கொண்டிருக்கிறார்? ஏவாள் யாரோடு பேசி கொண்டிருக்கிறார்? முதல் பெண்மணி, வேதாகமத்தில் முதல் பெண்மணி. இப்போ யாரோடு பேசி கொண்டிருக்க? அவள் யாரோடு பேசணும்? அவள் இப்போ யாரோடு பேசி கொண்டிருக்கிற இதை நம்ம கவனிக்கணும். பாருங்கள், ஒரு குடும்பத்தில் நம்ம குடும்பத்தை நம்ம எடுப்போம். ஒரு புருஷன், ஒரு மனைவி, பிள்ளைகள். இந்த புருஷன் மனைவிக்கு இடையில் 3வது ஒரு நபர் உள்ள வருகிறத நாம் கவனிக்கணும். எந்த வழியிலையாகிலும் நம் குடும்பத்துக்குள்ளே 3வது ஒரு நபர் உள்ள வர இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் பிசாசுக்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லி வேதத்தில் எபேசியர் 4:27 வாசிக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏவாள் இப்போ என்ன செய்திருக்கா? அந்த பிசாசுக்கு அவள் இடம் கொடுக்க, அந்த குடும்ப தேவ திட்டத்துக்குள்ளே இணைக்கப்பட்ட அந்த ஸ்ரீயானவள் இங்கே அந்த பிசாசுடைய சத்தத்துக்கு அவள் இடம் கொடுக்க, அவள் இடம் கொடுத்த மாத்திரத்திலே அங்கே என்ன நடக்கிறதுங்கிறது அந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த வேத வசனம் இதெல்லாம் நமக்கு புதுசெல்லாம் கிடையாது. நம்ம ஒவ்வொரு நாளும் வாசிக்கிறது நன்றாய் தெரிந்ததும் தான். ஆனால் இதில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன பாருங்கள்? ஒரு புருஷன், ஒரு மனைவி, பிள்ளைகள், நம்முடைய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே 3வது ஒரு நபர் குடும்பத்திற்குள்ளே வரும்போது என்ன நடக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அது மனைவி மூலமாக ஒரு குடும்பத்திலே மனைவியானவள் மிக 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 முக்கியமான ஒரு பொறுப்பு வகித்து கொண்டிருக்கிறார்.
ஒரு குடும்பத்திற்குள்ளே காலையில் புருஷன் வேலைக்கு போய் சாயங்காலம் வீட்டுக்கு வருவதுக்கு முன்னே அந்த வீட்டில் உள்ள சகல காரியங்களையும் அந்த மனைவியானவள் தான் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளை ஆகட்டும், புருஷனை ஆகட்டும், குடும்பத்தின் எல்லா காரியங்களையும் நிர்வகிக்கிற ஒரு பெரிய பொறுப்பு மனைவியானவளிடத்தில் இருக்கிறது என்பது வேதத்தில் நான் வாசிக்க முடிகிறது. அந்த புருஷனுடைய முழு திட்டத்திற்கும் காரணம் இந்த மனைவியானவள். இந்த மனைவி எப்படி அந்த குடும்பத்திற்குள்ளே செயல்படுகிறாளோ அப்படித்தான் அந்த குடும்பம் பரிசுத்தத்திற்குள்ளே முன்னெடுக்கும். அந்த மனைவியானவள் எப்படி அந்த பிள்ளைகளிடத்தில், புருஷனிடத்தில் எப்படி அந்த குடும்பத்திற்குள்ளே செயல்படுகிறாளோ அப்படித்தான் அந்த குடும்பம் முன்னெடுத்து போகும். அந்த குடும்பம் பரிசுத்தத்திற்குள்ளே அது என்ன செய்ய முடியும்? பலுக முடியும், பெருக முடியும், அது பூமியை நிரப்ப முடியும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ள முடியும். ஆனால் இப்போ குடும்பத்திற்குள்ளே பாருங்கள், ஒரு மனைவியானவளுக்கு அந்த குடும்பத்தை குறித்த, அந்த புருஷனை குறித்த, அந்த பிள்ளைகளை குறித்த அந்த பொறுப்பும் கரிசனையும் எப்படி வரும்? தேவனோடு கூட உறவாடுகிற, தேவ சத்தத்தை கேட்கிற, தேவ சமூகத்தில் போய் இருக்கிற அந்த இடத்துல தான் தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆனால் இன்றைக்கி நம்ம குடும்ப பெண்களாகிய நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். துரிதமாய் புருஷனை அனுப்பி விடுகிறோம், பிள்ளைகளை காலேஜ் ஸ்கூலுக்கு அனுப்பி விடுகிறோம், திருமணமாகி போய் விடுகிறார்கள். ஆனால் நம்முடைய காரியங்கள், நம்முடைய அந்தரங்க காரியங்கள், இன்றைக்கி நம்ம கையில் ஒரு செல் இருக்குது. அந்த செல்லு மூலமாக ஒரு மூன்றாவது நபர், அது வாட்ஸ்அப் மூலமாக இருக்கலாம், அது யூடியூப் மூலமாக இருக்கலாம், ஏதோ ஒரு சூழ்நிலையின் மூலமாக நாம் இன்றைக்கி ஒரு மூன்றாவது நபர் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே நுழைந்து உலாவி கொண்டிருக்கிற, நம்முடைய குடும்ப சமாதானத்தை எடுத்து கொண்டிருக்கிற, நம்முடைய குடும்பத்தின் பரிசுத்தத்தை திருடி கொண்டிருக்கிற சூழ்நிலைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். எனக்கு அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, வாலிப பிள்ளைகளே, ஒரு குடும்பத்திற்கு அழகு ஒரு குடும்பஸ்திரீ. நீதிமொழி 31ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தெளிவாக இன்றைக்கு பெண்களை குறித்து நாம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குடும்பத்தில் நாம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமோ அது பெண்களுடைய கரத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் குடும்பத்தில் ஒரு பெண்ணாய் கர்த்தர் ஒரு புருஷனுக்கு நியமித்து நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே, நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எதை செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எந்த வழியிலே நாம் தேவனோடு கூட நம்முடைய குடும்பம் இணைவதற்கு நாம் புருஷனை வழி நடத்துகிறோமா? பிள்ளைகளை வழி நடத்துகிறோமா? நம் வீட்டு காரியங்களிலே நாம் கண்ணோக்கமாக இருக்கிறோமா? என் வீடு எப்படி நடக்கிறது என்பதிலே நாம் கண்ணோக்கமாக இருக்கிறோமா? எனக்கு அருமையான சகோதரி, யோசித்து பாருங்கள். இன்றைக்கி ஒரு சிறு இடத்துல ஒரு முழு பொறுப்பையும் குடும்பத்தை ஆண்டவர் தந்திருக்கிறாரே. அந்த சிறியானவளுக்கு புருஷன் தலையாரி, அந்த சிறிக்கும் புருஷனுக்கும் தலையாரி இன்றைக்கு கிறிஸ்து. நம்முடைய குடும்பத்தின் காரியத்தை குறித்து கிறிஸ்துவிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோமா? இல்லை மூன்றாவது ஒரு நபரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இன்றைக்கி நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள் வரையிலையும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாடமாக இருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரி, நம்முடைய கரத்தில் தேவன் ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார், பிள்ளைகளை தந்திருக்கிறார், புருஷனை தந்திருக்கிறார். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு குடும்பத்தை குறித்து தேவ திட்டம் ஒன்று உண்டு. தேவனுடைய நோக்கம் ஒரு குடும்பத்துக்குள்ளே தான் இருக்கிறது. ஒரு குடும்பம் தேவனுக்காக எழும்பும்போது அந்த குடும்பத்திற்குள்ளே பிறக்கிற பிள்ளைகள் தேவனுக்காக எழும்ப வாய்ப்பு இருக்கிறது. அந்த பிள்ளைகள் பரிசுத்தத்திற்குள்ளே எழும்ப வாய்ப்பு இருக்கிறது. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எவ்வளவு நேரம் நாம் ஜெபத்தில் தரித்து இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். அதிகாலையில் எழுந்து நாம் குடும்பத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா? நேரம் கிடைக்கும்போது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறோமா? வேத வசனத்தை எடுத்து பிள்ளைகளிடத்தில் சொல்லி விடுறோமா? வேத வசனத்தை கொண்டு நாம் புருஷனிடத்தில் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமா? நம்முடைய குடும்பத்திற்குள்ளே குடும்ப ஜெபம் இருக்கிறதா? எது இருக்கிறது? யோசித்து பாருங்கள். நம்முடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏவாள் இன்றைக்கி அந்த சர்ப்பத்திற்கு, அவர் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே மூன்றாவது ஒரு நபர் குடும்பத்திற்குள்ளே இறங்கிவிட்டு அன்றைக்கு நம்முடைய கண்களுக்கூடாக எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அருமையான ஒரு புருஷன் மனைவி, அந்த புருஷன் மனைவிக்கு வாழ்க்கைக்குள்ள ஏதோ ஒரு மூன்றாவது சத்தம் ஒன்று உள்ள வருகிறது. அந்த மனைவி இடத்துலையோ அந்த புருஷனிடத்துலையோ அன்பான ஒரு வார்த்தையை போல வருகிறது.
அந்த அந்த சத்தம் அது என்ன சொல்லுகிறது, ஒரு குடும்ப ஸ்திரீயானவளுக்கு ஒரு ஆண் நண்பராக இருக்கலாம், இல்லை ஒரு புருஷனானவருக்கு ஒரு பெண் நண்பராக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மூன்றாவது நபர் அன்பாய் பாசமாய் உள்ளே வரும்போது அந்த குடும்பம் சில நாட்களுக்குள்ள சிதைக்கப்படுகிறது. எத்தனையோ நம்முடைய கண்களுக்கு எதிராக நடக்கிறது அல்லவா? எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு உடைக்கப்பட்டு இன்றைக்கு சின்ன பின்னமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லவா? எனக்கு அன்பானவர்களே, தேவ சமூகத்தில் நாம் இதை யோசித்து பார்க்கிறோமா? எப்பவும் புருஷன் மனைவிக்கு இடையில இன்னொரு நபர் வரக்கூடாது. பாருங்க, நம்முடைய குடும்பத்திற்குள்ள இன்னொரு நபர் வரக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இந்த வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. சர்ப்பம் எப்படி ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த தோட்டத்திற்குள்ளே நுழைந்ததோ, எப்படி ஏவாளும் அந்த சர்ப்பமும் பேசுவதற்கு அங்கே ஆயத்தப்பட்டார்களோ, இடம் கொடுத்தார்களோ, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விடையிலும் சத்ருவுக்கு அவங்க கீழ்ப்படிந்தார்களோ, அந்த நிமிஷத்திலே பாருங்க அந்த தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். தேவ திட்டத்திலிருந்து அவர்கள் துரத்தப்பட்டதை பார்க்கிறோம். அந்த தேவ திட்டத்திலிருந்து தேவன் அவர்கள் மேல் வைத்த எல்லா நோக்கங்களும் உடைந்து அந்த பாருங்க ஒரு தாறுமாறான சந்ததிகள் அவர்களுக்குள்ளே பிறக்கலாகினது. நமக்கு தெரியும், காயின் ஆபேலை குறித்து தெரியும். பாருங்க, அந்த சந்ததி முதல் சந்ததிக்குள்ளேயே அங்கே என்ன ஆயிற்று, பரிசுத்தத்தில் பெருக முடியலை, பழுக முடியலை, பூமியை பரிசுத்தத்தால் நிரப்ப முடியலை, அதை கீழ்ப்படுத்த முடியலை, அதை ஆண்டு கொள்ள முடியலை. அது சத்துருடைய கரத்தில் போயிட்டு பாருங்க, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல போயிட்டு. இன்றைக்கி நம்முடைய குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ ஒரு வழியில் நம் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது. ஆனால் அந்த இதில் நம் குடும்பத்தின் சிறியானவள் கண்ணோக்கமாக இருக்கணும். பாருங்கள், நம்முடைய குடும்பத்திற்காக நாம் கண்ணோக்கமாக இருக்கணும். கர்த்தரோடு கூட நாம் நிற்கணும். தேவ சமூகத்தில் நாம் நிற்கும்போது நம்முடைய குடும்பத்தை குறித்து அவர் பேசுவார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய புருஷனை குறித்து, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை குறித்து, நம்ம ஆண்டவரோடு கூட இருக்கிற காரியத்தை குறித்து அவர் பேசுவார். பாருங்க, எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு கூட நடந்து பாருங்க. கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவருங்கிறத, கர்த்தர் எவ்வளவு பெரிய திட்டத்தை நம்ம மேலே வச்சிருக்காருங்கிறத நமக்கு நல்லா புரியும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் கண்டுகொள்ள முடியாது. அவ்வளவு பெரிய பரிசுத்தம் உள்ள தேவன், அவ்வளவு நம்ம மேல ஒரு எதிர்பார்ப்பை வைத்து அவர் எவ்வளவு கரிசனையாய் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்க, வேற ஒரு சத்தத்துக்கு செவி கொடுக்காதீங்க, சத்ருவுக்கு இடம் கொடுக்காதீங்க. நம்ம குடும்பத்துக்குள்ள ஆண்டவரை ஏறி இறங்குகிற ஒரு பெத்தேல நம்ம குடும்பம் மாறணும். அவர் நம்ம கூட இருக்க ஆசைப்படார். பாருங்க, இதோ மனுஷன் மத்தியில் என்னுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, நான் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி வர்றேன். நான் உன் பாளையத்துக்குள்ள உலாவும் போது அசூசிகள் ஒன்றுங்க காணக்கூடாது என்று சொல்லுகிறாருல்ல. அப்ப நம்ம ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாளையத்திற்குள்ள வாராரு. பாருங்க, ஆண்டவர் நம்முடைய பாளையத்துக்குள்ள வரும்போது இன்னொருத்தர் அங்க உள்ள இருக்கக்கூடாது, ஒரு சீரியல் சத்தம் கேட்கக்கூடாது, ஒரு சினிமா சத்தம் கேட்கக்கூடாது, இன்னும் வேறு ஒரு செட்டிங் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடாது. பாருங்க, தேவன் நம்முடைய பாளையத்தை அவர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். பாருங்க, எப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஒரு கரிசனை உள்ள தேவன், தம்முடைய பிள்ளைகள் மேல ஒரு கரிசனை உள்ள தேவனாக இருக்கிறாரு. நாளை இன்றைக்கு பாருங்க, இந்த ஆதாம் ஏவாளோடு ஆண்டவர் ஒரு நாட்கள்ல உலாவி அழகா பேசிட்டு இருந்தாரு. ஆனா அவர் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் அவர் வரும்போது பாருங்க, எவ்வளவு பெரிய துக்கம். அவர் கேட்கார், நீ எங்க இருக்கா ஆதாம், நீ எங்க இருக்கா என்று சொல்லி. தேவ சமூகத்தில் வர முடியல, சத்தத்தை கேட்க முடியல. அவர்கள் வெட்கப்பட்டு பயந்து அங்கே அவர்கள் ஒழித்து கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு நான் அப்படி இருக்கோமா சகோதரி? அப்படி இருக்கோமா வாலிப பிள்ளைகளே? நான் தேவ சமூகத்துக்கு வர முடியாமல் ஒழித்திருக்கோமா? தேவ திட்டத்திலிருந்து எங்கேயோ நம்ம மிஸ் ஆயிட்டோமா? தேவ திட்டத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டோமா? அவருடைய பிரசன்னத்திலேருந்து வெளியே வந்துட்டோமா? இந்த வசனத்தை கொஞ்சம் தியானித்து பாருங்க. வேதாகமத்தில் மொத்த பெண் ஏவாள். ஆண்டவர் என்ன எவ்வளவு அருமையான ஒரு திட்டத்துக்காக அவர் உண்டாக்கினார். ஆனால் இன்றைக்கி இவ்வளவு பெரிய காரியத்தை நாம் வேதத்தில் வாசிக்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் மறுபடியும் அவருக்கு ஒரு சமூகத்துக்குள்ளே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மூலம் அந்த மரியாள் மூலமாக மறுபடியும் அவருடைய கிருபைக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்யக்கூடாது, இழந்துடக்கூடாது. அதை நாம் இழந்துடக்கூடாது. எனக்கு அன்பான சகோதரங்களே, இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் உங்களோட பேசுகிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு கிரியை செய்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். நாம் தொடர்ந்து வேதாகமத்தில் நாம் பெண்களை குறித்து நாம் ஆமே ஸ்தோத்திரம் தியானிக்க போகிறோம்.
ஏன் என்று சொன்னால் குடும்பத்தில் ஒரு சகோதரியானவள், ஒரு தாயானவள், ஒரு பிள்ளைகளானவர்கள் நாம் குடும்பத்தில் பொறுப்பாக இருந்து நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படிவிடுவோம்னா அந்த சிறியின் மூலம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படுங்க. அந்த சிறியின் மூலம் அந்த குடும்பத்தின் பெண்கள் மூலமாக அந்த புருஷன் ஆகட்டும், பிள்ளைகள் ஆகட்டும், அது பரிசுத்த வித்தாக அது மாறுங்க. அதனால ஆண்டவர் நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு. நம்ம மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு பாருங்க. ஆதி திட்டத்துக்கு ஏவாளை ஆண்டவர் என்ன செய்தார்? ஆதாமுக்காக நியமித்து அந்த திட்டத்தை நிறைவேற்றியதுக்கு அவர் யோசித்தார், முடியல. ஆனா என்ன செய்தார் தெரியுமா? அதே இடத்துல மரியாதை என்ன செய்தார்? எழுப்பினாரு. தேவ திட்டத்தை நிறைவேற்றினாருங்க. தேவ திட்டத்தை நிறைவேற்றினாரு. அதே போல இன்றைக்கு நம்மளை ஒரு மரியாள்களாக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு, ஆண்டவரே இந்த குடும்பத்தில் என்னை எதற்கு கொண்டு வந்தீங்கப்பா? இந்த குடும்பத்தில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஒரு தேவ திட்டம் எங்கள் குடும்பத்தை, என் புருஷன், என் பிள்ளைகள் மூலம், எங்கள் குடும்பத்தின் மூலமாக தேவ திட்டம் ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கீங்க. ஒரு கொர்நேலி குடும்பத்தை போல ஆண்டவரே ஒரு தேவ திட்டத்தை வச்சிருக்கீங்க. ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இன்றைக்கு உங்கள் திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சில ஸ்தோத்திரம் துதிக்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்னை விட்டு விலக்கும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அந்த சகோதரன் தேவாளை போல நாம் எழுந்து போகிறவளா அல்ல, மரியாளை போல எழுந்து நிற்கிற ஒரு வாழ்க்கை வாழ தேவன் அழைத்திருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? அப்பா பிதாவே, இந்த நாள் இந்த வார்த்தையோடு கூட தேவன் எங்களோடு பேசுனீங்க. ஆண்டவரே ஒரு திட்டத்துக்காக, ஒரு நல்ல நோக்கத்துக்காக குடும்பத்தை இணைத்தீங்கப்பா. ஆதாமுக்கு ஏவாளை கொடுத்தீங்கப்பா. அங்கே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த மூன்றாவது சத்தம், மூன்றாவது நபர் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே அந்த ஏவாளுடைய ஆண்டவரே ஸ்தோத்திர நோக்கங்கள் ஆண்டவரே மாறுபட்டபடியினாலே அங்கே ஒரு பெரிய விபரீதத்தை சந்திக்க முடிந்தது. ஆண்டவரே இன்றைக்கு உடைய ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே மரியாள் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆண்டவரே எங்களுக்கு தந்து மறுபடியும் தேவ திட்டத்திற்குள்ளே எங்களை கொண்டு வந்திருக்கிறீரப்பா. அந்த நோக்கத்தை நாங்கள் நினைத்து அதை மறந்து விடாதபடிக்கு இன்னும் இழந்து போன ஆவிக்குரிய ஜீவிதத்தை பெற்றுக்கொள்ள, இழந்து போன ஜெப ஜீவிதத்தை பெற்றுக்கொள்ள, இழந்து போன தேவனோடு இருக்கிற அந்த உறவு, ஒரு நாள் தேவ சத்தத்தை கேட்டு 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 எங்கள் கடமை காரியங்கள் எல்லாவற்றையும் செய்தோம். இன்றைக்கு அந்த பாக்கியத்தை இழந்து ஆண்டவரே ஸ்தோத்திர சத்ருவுக்கு இடம் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் டிவிக்கும் ஆண்டவரே கையில் இருக்கிற மொபைலுக்கும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நேரத்தை கொடுத்து விட்டோப்பா. எங்களை மன்னித்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ஒன்று கூட உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களை நிறுத்தும்படியா ஜெபிக்கிறோம். அந்த ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆண்டவரே ஸ்தோத்திர ஒரு திருப்பமனை உண்டாகட்டும் ராஜா. தேவனோடு கூட ஆண்டவரை இணைகிற, தேவனோடு கூட பயணிக்கிற, தேவனோடு கூட நடக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் நல்ல ஒரு அனுபவத்தை தேவன் கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியா இந்த வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உமது பாதம் சமர்ப்பிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.